الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وقال النبي صلى الله عليه وسلم ازهد في الدنيا يحبك الله وازهد فيما عند الناس يحبك الناس أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான ரிலாவையும் பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற சாலிஹீன்களில் நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானார். நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த பரிசுத்தமான ஷரியத்தை முத்தஹராவில் பூரணமாக நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அருள்மறையின் வழியாக உலகத்திலே மனிதர்கள் வந்ததற்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். வாழ்வின் நோக்கம் என்ன, ஒரு மனிதனுடைய லட்சியம் என்ன, நம்முடைய வாழ்வின் தேடல் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அபுல் பஷர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நம்முடைய தாய் ஹவ்வா அம்மா அவர்களையும் அல்லாஹ் அருள்மறை வழியாக சொல்லி காண்பித்தான். குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். நீங்கள் பூமிக்கு செல்லுங்கள், என் புறத்திலிருந்து உங்களுக்கு ஹிதாயத் என்பது வரும். அந்த ஹிதாயத்தை யார் பின்பற்றினார்களோ எந்த விதமான பயமோ அச்சமோ துக்கமோ அவர்களுக்கு இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்முடைய வாழ்வின் தேடல் என்பது ஹிதாயத். ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதைவிட பாக்கியம் வேறு எதுவும் இல்லை. அதனால்தான் நாம் ஒவ்வொரு நாளும் 17 ரக்காத்துகளிலும் லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இல்லை என்று சொன்னார்களே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் வழியாக ரப்பிடத்தில் ஒரே ஒரு துஆவைத்தான் நாம் செய்கிறோம். மற்றதெல்லாம் அல்லாஹுவை புகழ்வதும் அவனை மேன்மைப்படுத்துவதும் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதுமான வார்த்தைகளை சொன்னாலும் ஒரே ஒரு துஆவைத்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவின் வழியாக ரப்பிடத்தில் நாம் கேட்கிறோம். உலகத்தில் வந்த அவ்வளவு பேரும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ரப்பே எங்களை ஹிதாயத்தில் நிலைக்கச் செய். வாழ்வின் தேடல் என்பது ஹிதாயத். அது கிடைத்து விட்டது என்று சொன்னால் எல்லாம் கிடைத்து விட்டது. வாழ்வில் எல்லாம் இருந்து ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை என்று சொன்னால் நஷ்டத்திலும் பெரு நஷ்டம். உலகத்தில் அவர் கல்வியில் சிறந்திருந்தால், அவர் பதவிகளில் சிறந்திருந்தால், அந்தஸ்தில் சிறந்திருந்தால், உலக ரீதியான வாழ்வின் உயர்வுகளில் அவர் எவ்வளவு உன்னதத்தை பெற்றிருந்தாலும் சரி, ஹிதாயத்து கிடைக்கவில்லை என்று சொன்னால் நஷ்டத்திலும் பெரு நஷ்டம். ஆனால் ஒரு மனிதருக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டது, மற்ற காரியங்களில் கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கிறது என்று சொன்னால் அவர் ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றவராக மாறிவிடுகிறார். கண்ணியமிக்கவர்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையின் வழியாக அந்த ஹிதாயத்தை பற்றி அழுத்தமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அந்த ஹிதாயத்தை எங்கே தேடுவது, அந்த ஹிதாயத் என்பது எங்கே கிடைக்கும், அதை நாம் பெற வேண்டிய இடம் எது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அதற்கு அடுத்து சொல்கிறான், ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், ரப்பின் அருள் பெற்ற நன்மக்கள் நடந்த பாதையில் நீங்கள் ஹிதாயத்தை தேடுங்கள். ஹிதாயத்து வேண்டுமா? வாழ்க்கையில் நீங்கள் ஹிதாயத்தை பெற்றவர்களாக ஆக வேண்டுமா? வாழ்வின் லட்சியமான அந்த குறிக்கோளை நீங்கள் அடைய வேண்டுமா? அதை தேடுவதற்கான இடம் என்பது ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், ரப்பின் அருள் பெற்ற நன்மக்கள் எந்த பாதையில் நடந்தார்களோ அந்த பாதையை
சுருக்கமாக சொல்வதானால் நீங்கள் அந்த நன்மக்களுடைய வரலாறுகளை படியுங்கள், அவருடைய வாழ்வை நீங்கள் படியுங்கள். அவருடைய வாழ்விலே உங்களுக்கு ஹிதாயத்தின் வழிகள் இருக்கிறது. அந்த வரலாறுகளை நீங்கள் தெரிவதிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாழ்வின் தேடலை அடைந்து கொள்வதற்கான வழி இருக்கிறது என்பதை அருள்மறை நமக்கு அழுத்தமாக சொல்லி காண்பிக்கிறது. எனவே இந்த உலகத்தில் வாழ்வின் லட்சியமான அந்த ஹிதாயத்தை ஒரு மனிதர் பெற்றுக்கொள்வதற்குண்டான இடம் என்பது நல்லோர்கள், சாலிஹீன்கள், அருளாளர்கள் அவருடைய வரலாறுகளை தெரிவதுதான். அதனால்தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார்கள், திக்ருல் அம்பியா இபாதத்துன் வ திக்ரு ஸாலிஹீன கஃபாரத்துன். நபிமார்களை பற்றி நீங்கள் சொல்வதிருக்கிறதே அது ஒரு தனித்த இபாதத். நபிமார்களுடைய வரலாறுகளை, அவருடைய வாழ்வியலை மக்களுக்கு சொல்லி காட்டுவதற்கிறதே அது ஒரு இபாதத். சாலிஹீன்களை, அருளாளர்களை, வலிமார்களை, நல்லோர்களை, நாதாக்களை பற்றி நீங்கள் பேசுவதற்கிறதே உங்களுடைய வாழ்வின் பாவங்களை, கரைகளை போக்கி உங்களை பரிசுத்தமாக்குவதற்குண்டான வழி என்று சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார். இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய பரிசுத்தமான அந்த வழி என்பது சாதாரணமான ஒரு வழி அல்ல. அதிலே நன்மக்கள் நடந்த பாதை, அருளாளர்கள் நடந்த பாதை, ரப்பின் பொருத்தத்தை மாத்திரம் லட்சியமாக நோக்கமாக கொண்டு இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்த பாதை. அந்த பாதையை நாம் தெரிந்தால், அந்த வழியிலே நாம் நடந்தால் துன்யாவிலும் ஆகிரத்திலும் நாம் வெற்றி பெற்றவர்களாக ஆகிறோம். ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களிலேயும் சாலிஹீன்களிலேயும் சாலிஹத்தானவர்களிலேயும் அந்த நல்ல பாதையில் நடந்த ஹிதாயத்தின் உச்சத்தை தொட்ட அந்த சாலிஹீன்கள், சாலிஹாத்துகள் கொஞ்ச நஞ்சமல்ல. வரலாற்றில் நாம் படிக்கிறோம், அன்னை நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா கெய்ரோ யூனிவர்சிட்டியினுடைய அருகிலே தான் அவருடைய மக்பரா இருக்கிறது, அடக்கப்பட்ட இடம் இருக்கிறது. இஸ்லாமிய வரலாறு என்பது கற்பனைகள் அல்ல. இஸ்லாமிய வரலாறுகள் என்பது கற்பனையின் வரலாறுகள் அல்ல. அல்லாஹ் சொல்வான், உலகத்தில் மற்றவர்கள் கற்பனைகளை பின்பற்றுகிறார்கள். இஸ்லாமிய வரலாறு என்பது தெளிந்த ஆதாரங்களுக்கு சொந்தமானது, தெளிந்த ஆதாரபூர்வமான வரலாறுகளுக்கு சொந்தமானது இஸ்லாம் என்பது. அந்த அடிப்படையிலே நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். கெய்ரோ யூனிவர்சிட்டியினுடைய அருகிலே அடக்கப்பெற்றிருக்கக்கூடிய அன்னை நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய இமாம்களுக்கெல்லாம் நல்லுபதேசம் செய்து காட்டியவர்கள். அவர்கள் தங்களுக்காக ஒரு கபரை தோண்டி அந்த கபருக்குள்ளே உட்கார்ந்து 6000 தடவை குர்ஆனை திலாவத்து செய்து ஹத்ம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வரலாற்று நாயகர்கள் நம்முடைய வரலாறுகளிலே இருக்கிறார். புனிதமான மக்கமா நகரத்திலே மினாவிலிருந்து அரஃபாவிற்கோ, அரஃபாவிலிருந்து மினாவிற்கோ நாம் வருகின்ற வழியில் பெரிய மதில் சுவர்கள், கோட்டைகளை போல மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கும். என்னவென்று கேட்டால் அதை சொல்வார்கள், வாதிய சுபைதா, ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய அருமை துணைவியார் அன்னை சுபைதா அம்மா அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே தண்ணீர் சிரமமாக இருந்த நேரத்தில், தண்ணீருக்கு சிரமமாக இருந்த அந்த காலகட்டத்திலே தாயிஃபில் இருந்து மக்கமா நகரத்திற்கு, மினாவிற்கு தண்ணீரை கொண்டு வருவதற்காக 2 புறத்திலேயும் வலிமையான கற்சுவர்களை எழுப்பி அந்த பாலைவன பூமியிலே தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தார்கள் அன்னை சுபைதா அம்மா அவர்கள். வாழ்வின் ஒவ்வொரு பக்கத்திலேயும் இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த அந்த சாலிஹீன்கள், அருளாளர்கள் ஆண்களிலேயும் உண்டு, பெண்களிலேயும் உண்டு. இந்த வரலாறுகளுக்கெல்லாம் முன்னோடி. எனவே நான் அந்த நன்மக்களுடைய வரலாறுகளை தெரிவது என்பது மாத்திரமல்ல, அவருடைய கதிரை புரிவது, அவருடைய கண்ணியத்தை புரிவது, அந்த நன்மக்களுடைய உயர்வை நாம் விளங்குவது என்பது ஹிதாயத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான வழி என்பதில் சந்தேகமே இல்லை. உலகத்தில் வரலாறுகளுக்கெல்லாம் தலைமைத்தனமான வரலாறு, உலகத்தின் வரலாறுகளுக்கெல்லாம் தலைமைத்தனமான வரலாறு சய்யிதுல் அம்பியா இவன் முர்சலீன் ஹதரத் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. குர்ஆன் ஷரீஃபிலே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வரலாறுகளை சொல்லி காண்பிக்கிறான். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கண்ணியத்தை அல்லாஹ் உணர்த்தி காண்பிக்கிறான். அவருடைய கதிரை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். உலக சரித்திரத்தின் தொடக்கம் என்னவென்று சொன்னால், அபுல் பஷர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்ததற்கு பின்னாலே எல்லா மலக்குமார்களையும், மலக்குமார்கள் என்றால் யார்? இபாதும் முக்கரமூன். குர்ஆன் சொல்லும் அவர்களை பரிசுத்தமான கண்ணியமான மனிதர், கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்கள். இபாதும் முக்கரமூன், கண்ணியமான ரப்பின் அடியார்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். ரப்பினுடைய கட்டளைக்கு அப்படியே அடிபணிவார்கள். வாழ்க்கையில் எந்த பாவத்தையும் செய்யாதவர்கள். அவ்வளவு பரிசுத்தமான படைப்புகள். அல்லாஹு தஆலா
பரிசுத்தமான அந்த மலக்குமார்கள் அவ்வளவு பேரையும், எண்ணிக்கை எவ்வளவு, மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, கோடான 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 சொல்லிக்கொண்டே இருக்கலாம், எண்ணிக்கையில் அடங்காது. ஒமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, ரப்பின் பட்டாளங்களான அந்த மலக்குமார்களின் எண்ணிக்கையை அல்லாஹுவை தவிர யாராலும் விளங்க இயலாது என்று சொல்லக்கூடிய அவ்வளவு மலக்குமார்களையும் அல்லாஹ் தஆலா அபுல் பஷர் மனித குலத்தின் தந்தை பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்ய வைத்தான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள், அவர்களுக்கு அடிபணிந்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் அந்த வரலாற்றின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய செய்தி என்ன? உலக சரித்திரத்தின் தொடக்கமான அந்த வரலாற்றின் வழியாக ரப்பு நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய செய்திகளை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். அந்த வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவர்கள் ரசூல் அல்ல, ஒரு நபி. ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே நபி என்று தாண்டி, ரசூலையும் தாண்டி உலுல் அஸ்மான நபி. உலகத்தில் உலுல் அஸ்மான் 5 பேரில் ஒருவர் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலுல் அஸ்மான் 5 நபிமார்களில் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, பைஹக்கியிலே ஹதீஸ் வருகிறது, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோனலோகத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட நேரத்தில் அழுதார்கள். பக்கா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸலாஸமியத்யாம், 300 வருஷங்கள் அழுதார். பைஹக்கியிலே ஹதீஸ் வருது, ஹஜ்ரத் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்தில் கேட்டார்கள், நஜ்ஜினி பி ஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால் எனக்கு ஈடேற்றத்தை தா, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று பாபா ரப்பிடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹ் கேட்டான், கைஃப அரஃப்த முஹம்மதன், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எப்படி விளங்கினீர்கள், அவர்கள் யார் என்று நீங்கள் எப்படி அறிந்தீர்கள் என்று ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான். ஹஜ்ரத் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹலக்தனி, ரப்பே நீ என்னை படைத்தாய், ஃபரஃபஅது ரஅஸி இலா கவாயிமில் அர்ஷ், அந்த நேரத்தில் அரசினுடைய தூண்களின் பக்கம் நான் உயர்த்தி பார்த்தேன், அங்கெல்லாம் எழுதப்பட்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. எனவே உன்னுடைய ஹபீபான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டினால், அவர்களுடைய கண்ணியத்தினால் எனக்கு தௌபாவை தர வேண்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது பத்தாபல்லாஹு அலா ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தௌபாவை அளித்தான் என்று குர்ஆன் ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கதிர் என்ன என்பதை அந்த வரலாற்றின் வழியாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே எண்ணிக்கையில் அடங்காத அவ்வளவு மலக்குமார்களையும் அல்லாஹ் சுஜூது செய்ய வைத்தான் என்றால், நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் என்ன, அவருடைய கதிர் என்ன, அவர்களுடைய உயர்வு என்ன என்பதை அல்லாஹு தஆலா அந்த வரலாற்றின் வழியாக நமக்கு உணரச் செய்கிறான் என்று பெருமக்கள் சொல்லி காண்பிப்பார். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு, இந்த தீன் என்பதே 2 அம்சம் தான். ஒரு மனிதனுடைய தீன் என்பதே 2 அம்சங்கள் தான். தஅதீமு மா அல்லமல்லாஹ் வ தஹ்கீரு மா ஹக்கரல்லாஹ். அல்லாஹ் எதை யாரை கண்ணியப்படுத்த சொன்னானோ அதையும் அவர்களையும் கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ் எதை கேவலப்படுத்தினானோ அதை நாம் தள்ளிவிடுவது. அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னான், தொழுகையை கண்ணியப்படுத்த சொன்னான், நோன்பை கண்ணியப்படுத்த சொன்னான், ஹஜ்ஜை கண்ணியப்படுத்த சொன்னான், நாமும் கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹு தஆலா இழிவாக்கினான், ஒரு மனிதன் மது அருந்துவதை அல்லாஹ் இழிவாக்கினான், நாம் அதையும் இழிவாக கருத வேண்டும். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை அல்லாஹ் இழிவாக்கினான், நாம் அதை இழிவாக கருத வேண்டும். அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்தினானோ அதை நாம் கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ் எதை இழிவுபடுத்தினானோ அதை நாம் இழிவாக ஆக்கி விடுவது. அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தினானோ அவர்களை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ் யாரை இழிவுபடுத்தினானோ அவர்களை இழிவாக்கி விடுவது என்பதுதான் தீன். தீன் என்பதை இந்த 2 அம்சங்களில் எடுக்கலாம் என்று சொல்வார்கள். தஅதீமு மா அல்லமல்லாஹ் வ தஹ்கீரு மா ஹக்கரல்லாஹ். அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்தினான் அதை நாம் கண்ணியப்படுத்துவதும், அல்லாஹ் எதை கேவலப்படுத்தினானோ அதை நாம் விட்டு விலகிக் கொள்வதும், அதை நாம் கேவலப்படுத்துவதும் தான் தீன். அப்படியானால் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய சாலிஹின்கள் இடங்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அஸ்ஹாபுல் கஹஃப் என்று சொல்லப்படக்கூடிய குகைவாசிகளோடு சேர்ந்து சென்ற ஐன் நஜீஸான ஒரு நாயை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். குர்ஆன் சொல்கிறது, சயகூலூன ஸலாஸத்துர் ராபிஉஹும் கல்புஹும்
வயகூலுன ஹம்ஸத்துன் சாதிசுஹும் கல்புஹும் வயகூலுன சபஅத்துன் வசாமினுஹும் கல்புஹும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் 3 பேர். சிலர் சொல்கிறார்கள் 4வது நாய் என்று, சிலர் சொல்கிறார்கள் 5 பேர் 6வது நாய், சிலர் சொல்கிறார்கள் 7 8வது நாய். 3ஐயும் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். சாலிஹீன்களோடும் அருளாளர்களும் சேர்ந்திருந்த காரணத்தினால் அந்த நாய் பெற்ற கண்ணியத்தை குர்ஆன் சொல்கிறது. அது சுவனத்தில் இருக்கக்கூடிய பிராணியாக ஆக்கப்படும் என்று நமக்கு ஹதீஸிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. சாலிஹீன்களை கண்ணியப்படுத்தினால், அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்தினானோ அதை நாம் கண்ணியப்படுத்தினால், அது பொருள்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. உலகத்தில் 1000 தண்ணீர்கள் இருந்தாலும் ஹதரத் இமாம் சுபக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அஃலலுல் மியாஹி மாஉன் கத் நபஅ மின் பைனி ஆஸாபின் நபியில் முத்தபிஅ யலீஹி மாஉ ஸம்ஸமு ஃபல் கௌஸரு ஃபனைலு மிஸ்ர சும்ம பாகில் அன்ஹர். உலகத்தில் தண்ணீர்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த எல்லா தண்ணீரை விட ஆக உயர்ந்த தண்ணீர், ஆக சிறப்பான தண்ணீர். எல்லா தண்ணீரும் ஒரே தண்ணீர் அல்ல, எல்லா நீரும் ஒரே நீர் அல்ல. அஃலலுல் மியாஹி மாஉன் கத் நபஅ. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களுக்கு மத்தியில் இருந்து ஒலித்தோடிய வெளிப்பட்ட அந்த தண்ணீர் தான் உலகத்திலேயாக சிறந்த தண்ணீர். எலீஹி மாஉ ஸம்ஸம், அதற்கு பிறகு ஸம்ஸம், ஃபல் கௌஸர், அதற்கு பின்னால் ஹவுதுல் கௌஸர், ஃபனைலு மிஸ்ர், அப்புறம் மிஸ்ரில் ஓடக்கூடிய நைல், சும்ம பாகில் அன்ஹர், அப்புறம் உலகத்தில் உண்டான எல்லா நீரும் என்று சொல்வார். அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்ற காரணத்தினால், அல்லாஹ் அதை உயர்வாக்கினான் என்ற காரணத்தினால் ஒரு கல்லை அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னான். ஒரு கல்லை அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னான். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, குர்ஆன் சொல்லும். மகாம இப்ராஹீமை ஹதரத் சய்யிதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறி நின்று கஅபாவை கட்டினார்களே, அந்த கல்லுக்கு அருகில் நின்று நீங்கள் உங்களுடைய தொழுகை ஆக்கிக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்லும். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, அந்த கல்லுக்கு அருகிலே நின்று ஹதரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அவர்கள் ஏறி நின்று கஅபாவை கட்டினார்களே, அந்த கல்லுக்கு அருகில் நின்று உங்களுடைய தொழுகை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வார். ஏனென்றால் அந்த கல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மரியாதை செய்தது. அந்த கல்லின் மீது ஹதரத் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நிற்கிறார்கள். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கல்லின் மீது ஏறி நிற்கிறார்கள். வரலாற்றிலே வருகிறது, ஹதீஸிலே வருகிறது, லவ்லம் யகுல் மஹ்மஹ், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலே கால் வைத்தவுடனே அந்த கல் அப்படியே உருக ஆரம்பிக்கிறது. அவர்கள் மாத்திரம் மஹ்மஹ் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் லசார கல்மா, அந்த கல் நீரை போல் ஆகியிருக்கும், அந்த கல் தண்ணீரை போல் ஆகியிருக்கும். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பொற்பாதத்தை தன் மீது வைக்கிறார் என்ற காரணத்தினால் அந்த கல் அதற்கு கண்ணியம் செய்தது. அல்லாஹ் அந்த கல்லை கண்ணியமாக்கினான். அல்லாஹ் அந்த கல்லை கண்ணியமாக ஆக்கினான். ஒத்தஹிது, அவனுடைய அருள்முறையில் இடம்பெற செய்தான். ஒத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, ஹதரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறி நின்ற அந்த கல்லுக்கு அருகில் நீங்கள் உங்களுடைய தொழும் இடங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அருள்மறை சொல்கிறது. என்று சொன்னால் அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தினானோ அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற வரலாறை அருள்மறை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே கல்புல் குர்ஆன் சூரை யாசீன், குர்ஆன் ஷரீஃபிலே குர்ஆனுடைய இதயம் என்று அறியப்படக்கூடிய யாசீன், அந்த சூரத்து யாசீனில் அல்லாஹ் தஆலா ஒரு இறை நேசரை சொல்கிறான். அந்த சூரத்து யாசீனில் அல்லாஹ் தஆலா அவனுடைய நேசரை, அவனுடைய ஹபீபை, அவனுடைய ஒரு இறை நேச செல்வரை பற்றி சொல்கிறான். வஜாஅ மின் அக்ஸல் மதீனதி ரஜுலுன் யஸ்ஆ قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون. குர்ஆன் சொல். ஒரு மனிதர், ஒரு இறைநேசர், அல்லாஹ்வின் அன்பை பெற்ற ஒரு மகா பெரிய மனிதர் ஹபீபுன் நஜ்ஜார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர். ஹபீபுன் நஜ்ஜாரை அவருடைய வரலாற்றை வஹீதுன் ஃபித் தாரீக் என்று சொல்கிறார்கள். வரலாற்றில் தனித்த தன்மைக்கு சொந்தக்காரர் ஹதரத் ஹபீபுன் நஜ்ஜார் அவர்கள். கல்புல் குர்ஆன் என்று சூரை யாசீனில் சொல்லப்பட்ட அவருடைய வரலாறு, ஹதரத் ஹபீபுன் நஜ்ஜாருடைய வரலாறு வரலாற்றில் தனித்தன்மை வாய்ந்தது. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு விசேஷங்கள் உண்டு, பல்வேறு தனித்தன்மைகள் உண்டு. நமது நாயகத்திற்கு
உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத, எந்த நபிமார்களுக்கும் கூட இல்லாத பல்வேறு தனிச்சிறப்புகளை அல்லாஹு தஆலா நமது நாயகத்திற்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட பல்வேறு அம்சங்களிலே, பல்வேறு சிறப்புகளிலே, உயர்வுகளிலே ஏராளமான சிறப்புகள். இந்த உலகத்தில் ஒரு நபி அனுப்பப்பட்டால் அதற்கு துணை நபியாக அல்லாஹு தஆலா வேறு காலத்தில் அனுப்பியிருக்கிறான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு எந்த துணை நபியும் இல்லை. நமது நாயகத்திற்கு வேறு எந்த துணை நபியும் இல்லை. இதுபோல் பல்வேறு சிறப்புகள் நமது நாயகத்திற்கு உண்டு. அதிலே ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் பல பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் பல பேர். அதிலே ஒருவர் சூரை யாசீனில் சொல்லப்பட்ட இறை நேசரான ஹஜ்ரத் ஹபீபுன் நஜ்ஜார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 600 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஹஜ்ரத் ஹபீபுன் நஜ்ஜார் அவர்கள். 3 பேரை குறிப்பாக சொல்வார்கள். ஹஜ்ரத் ஹபீபுன் நஜ்ஜார் சூரை யாசீனில் சொல்லப்பட்ட இறை நேசர். அதேபோல் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித மதீனாவிற்கு அவர்கள் வந்த நேரத்தில் சையதுனா அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே போய் அவருடைய ஒட்டகம் படுத்தது வரலாறு நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. தஅூஹா ஃபஇன்னஹா மஅமூரத்துன், ஒட்டகத்தை அதன் வழியில் விட்டு விடுங்கள். யாரும் முன்னால் சென்று இழுக்க வேண்டியதில்லை, பின்னால் அதை விரட்ட வேண்டியதில்லை. அது எங்கே சென்று தங்குமோ அங்கே நான் தங்குவேன். அது எங்கே போய் தங்கும், எங்கே போய் அது படுத்திருக்கும், அல்லாஹுவின் புறத்திலிருந்து அதற்கு அம்ரு வந்திருக்கிறது. அந்த ஒட்டகத்திற்கு கட்டளை வந்திருக்கிறது, நான் எங்கே போய் தங்க வேண்டும் என்று. அந்த ஒட்டகத்தை அதன் வழியில் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். ஒட்டகம் போய் சையதுனா அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே படுத்தது. எத்தனையோ சஹாபிகள், ஏன் மதீனாவே தங்களுடைய இல்லங்களை தயார் செய்து அல்லாஹுடைய ஹபீப் தன்னுடைய இல்லத்தில் தங்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டில் மாத்திரம் ஒட்டகம் ஏன் போய் படுத்தது, ஏன் அங்கே போய் தங்கியது என்று சொன்னார். வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மதீனாவிற்கு அவர்கள் வருவதற்கு முன்னால் துப்பா என்று ஒரு மன்னர் வாழ்ந்தார். கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு முன்னால். அந்த துப்பா என்ற மன்னர் ஒவ்வொரு பகுதியையும் தன்னுடைய ஆளுமையில் ஆக்கி ஒவ்வொரு பகுதியையும் தன்னுடைய பொறுப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார். அந்த வழியில் மதீனாவிற்கு வந்தார். யஸ்ரிபுக்கும் அவர் வருகிறார். அந்த மதீனாவையும் தன்னுடைய ஆளுமையில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கிறார். எவ்வளவு முயற்சி செய்தும் நடக்கவில்லை. கடைசியாக அங்கே தங்கியிருந்த உலமாக்கள் போய் சொல்கிறார்கள், இது இறுதி நபியினுடைய ஹிஜ்ரத்தின் பூமி. அவர்களின் வருகை எதிர்பார்த்துத்தான் எங்கெங்கெல்லாமோ பிறந்த நாங்கள், ஏதோ நாடுகளிலே பிறந்த நாங்கள் அவர்களுடைய வருகை எதிர்பார்த்து நாங்கள் இந்த மதீனா பட்டணத்தில் வந்து தங்கியிருக்கிறோம். இந்த பூமியை உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த பூமி மலக்குமார்களால் பாதுகாக்கப்பட்ட பூமி. இது இறுதி நபியினுடைய ஹிஜ்ரத்தின் பூமியாக இருக்கிறது என்று சொல்கிறார். முன் வரலாறுகளை எல்லாம் படிக்கிறார். துப்பா என்ற மன்னர் முன் வரலாறுகளை எல்லாம் படித்து அதற்கு பிறகு அவர் ஒரு கடிதம் எழுதினார். அப்படி இறுதி நபர்கள் வந்தால் தங்குவதற்காக என்று ஒரு இல்லத்தையும் கட்டினார். ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலும் மினல்லாஹி பாரின் நஸம் ஃபலவ் மத்த உம்ரி இலா உம்ரிஹி லகுன்து வஸீரல் லஹு வப்னஅம். ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு, முன் வேதங்களில் அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த புனிதமான நபியினுடைய இறுதி நபியினுடைய வருகைக்கு அவர்களை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். பாரின் நஸம், படைப்பினங்களின் இரட்சகனான ரப்பினுடைய ரசூல் என்று நான் நம்பினேன். என்னுடைய வாழ்நாள் அவர்களின் வாழ்நாள் வரை நீண்டிருக்குமானால், அந்த ஒப்பற்ற ஹபீபினுடைய வாழ்நாள் வரை அல்லாஹ் என்னுடைய ஹயாத்தை நீட்டி வைத்திருந்தால், அவர்களின் ஊழியனாக, அவர்களின் சேவகனாக, அவர்களின் ஹாதிமாக இருந்து என்னுடைய காலத்தை கழித்து விட்டு நான் சென்று விடுவேன் என்று சொன்னாரே அந்த துப்பா என்ற மன்னர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னாலே அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட 3 பேர். அதிலே சூரை யாசீனில் சொல்லப்பட்ட ஹபீபுன் நஜ்ஜார் என்ற இறைநேசர், அதேபோல துப்பா என்ற மன்னர், அதேபோல் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த நேரத்தில் நம்முடைய தாய் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் வேத விற்பன்னரான வரக்கத்து பின் நௌஃபலிடத்தில் அழைத்து வந்தார்களே, அந்த வரக்கத்து பின் நௌஃபலும் ஒருவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷத்தன்மையை சொல்வார்கள்.
அப்படிப்பட்ட 3 விசேஷமான பாக்கியமான நபர்களில் ஒருவர்தான் சூரை யாசீனில் சொல்லப்பட்ட இறை நேசர் வஜாஅ மின் நக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ என்று குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த இறை நேசரான ஹபீபுன் நஜ்ஜார். குர்ஆன் இப்படி எத்தனையோ வலிமார்களை பேசும், எத்தனையோ இறை நேசர்களை பேசும். லுக்மான் என்ற இறை நேசரை பற்றி ஒரு சூறாவே குர்ஆனில் இருக்கிறது. பெண்களிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே ஒரு தனி சூரத்தை இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஆசிஃப் இப்னு பர்கியாவை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கும். ஆசிஃப் இப்னு பர்கியா ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் இருந்த ஒரு இறை நேசரை பற்றி குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. எத்தனையோ இறை நேசர்களை குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. எனவே அந்த சாலிஹீன்களை, அருளாளர்களை, வலிமார்களை, நல்லோர்களை, நாதாக்களை கண்ணியப்படுத்துவதுதான் தீன் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, அதே போல நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் அழைக்கிறார். ஹஜ்ரத் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே, திருமதியிலே, அஹ்மதிலே, ஹாக்கிம் போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய செய்தி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து சொல்கிறார்கள், இதா லகீதுமா உவைஸுல் கர்னி ஃபஸ்அலாஹு அன் யஸ்தக்ஃபிர லக்குமா ஃபஇன்னஹு முஜாபுத் தஅவா. நீங்கள் இருவரும் ஹஜ்ரத் உவைஸ் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை பெற்றால் உங்களுக்காக துஆ செய்யும்படி அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு முஜாபுத் தஅவா, அவர் துஆ செய்தால் அல்லாஹ் உடனே கபூல் செய்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் உவைஸ் அவர்கள் ரப்பிடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் உடனே கபூல் செய்து விடுவான். அப்படிப்பட்ட ஆற்றலுக்கும் பாக்கியத்திற்கும் சொந்தக்காரர் ஹஜ்ரத் உவைஸ் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேரடியாக கண்டதாக வரலாறு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், பல்வேறு காரணங்களால் அல்லாஹுடைய ஹபீபை காண்பதற்கான ஒரு நிலை இல்லாதவர்கள். ஆனாலும் உலகத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்கள், சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், அவர்களை குறித்து உம்மத்திற்கு அடையாளம் சொல்லி தந்தார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலேயும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலேயும் சொல்லி காண்பிக்கிறார்கள், நீங்கள் இருவரும் ஹஜ்ரத் உவைஸ் அவர்களை சந்தித்தால் உங்களுக்காக துஆ செய்யும்படி அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்கள் துஆ செய்தால் அல்லாஹ் உடனே கபூல் செய்வான் என்று சொன்னார். வரலாற்றில் வருகிறது 10 வருட காலம். 10 வருட காலம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மனிதர்களிடத்தில் எல்லாம், குறிப்பாக யமன் வாசிகளை, கரண் என்ற பகுதியை சார்ந்தவர்களை எல்லாம் அழைத்து ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு விருந்தளிப்பார்கள். கேட்பார்கள், அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், உங்களில் யாராவது உவைஸ் இருக்கிறீர்களா என்று கேட்பார். யமன் பகுதியை சார்ந்த, கரண் என்ற அந்த ஊரை சார்ந்த உவைஸ் என்று யாராவது உங்களில் இருக்கிறீர்களா என்று 10 வருடமாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்தினுடைய வருஷம், கடைசியாக உமர் ரலியல்லாஹுடைய வஃபாத்தினுடைய வருஷத்திலே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்தைய வருடத்தினுடைய அந்த பழக்கத்தை போலவே யமன் வாசிகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு விருந்தளித்து கேட்கிறார்கள், அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், உங்களில் யாராவது உவைஸ் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் தான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் சொன்னார், இன்னக்க அஜ்ஸர்த ஸுஆல வமா ஃபீனா அஹதுன், ஒவ்வொரு வருடமும் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், எங்களுக்கு நீங்கள் விருந்தளிக்கிறீர்கள், உவைஸ் என்று யாராவது இருக்கிறீர்களா என்று ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு கேட்கிறீர்கள், ரொம்ப அதிகமாக கேட்டுவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு, ஜனாதிபதி விசாரிக்கக்கூடிய அளவிற்கு, நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்குண்டான அந்த பெயரை கொண்ட ஒரு மனிதர் எங்களிடத்தில் யாரும் இல்லை. அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு, நீங்கள் விசாரிக்கக்கூடிய அளவிற்கு எங்களிடத்தில் யாரும் உவைஸ் என்று இல்லை. ஆனால் என்னுடைய சகோதரருடைய மகன் உவைஸ் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் யமன் தான், கர்னு தான். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு, விசாரிக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவரா என்றால் அப்படி தெரியவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு அஜீருல் கௌம், எங்களுடைய சமூகத்தில் ஏதாவது வேலைகளை செய்து அதற்குண்டான ஏதாவது பணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர். நாங்கள் சொல்லக்கூடிய வேலைகளை செய்து அதற்காக பணங்களை, ஊதியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர். ராயில் இபுல், எங்களுடைய ஒட்டகங்களை மேய்ப்பார்.
அதற்கு புற்கள் போடுவார், அதற்கு தண்ணீர் கொடுப்பார், அதை மேய்த்து கொண்டு நடப்பார். அதற்காக ஏதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய சன்மானங்களை வாங்கக்கூடிய ஒரு கீழ்நிலை ஊழியர், அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார். அடுத்து சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஐன இப்னு அகீக், உங்களுடைய சகோதரருடைய மகன் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அவர் ஹரமில் இருக்கிறாரா? உங்களோடு வந்திருக்கிறாரா என்று கேட்டார்கள். ஆம், எங்களோடு வந்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய ஒட்டகங்களை மேய்த்து கொண்டு அவர் இப்பொழுது அரஃபாவில் இருக்கிறார். அரஃபாவில் எங்களுடைய ஒட்டகங்களை கண்காணித்துக் கொண்டு அதற்குண்டான உணவையும் தண்ணீரையும் கொடுத்து கொண்டு அதனுடைய பராமரிப்பில் இருக்கிறார். ஏனென்றால் அந்த ஒட்டகத்தை மேய்ப்பதற்காக நாங்கள் ஏதாவது அவருக்கு சில சன்மானங்களை கொடுப்போம், அந்த பணியில் இருக்கிறார். ஹதரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எப்படிப்பட்ட மேதைகள், ஓடுகிறார்கள், அரஃபாவிற்கு செல்கிறார்கள். அங்கே ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், ஒட்டகங்கள் மேய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தொழுகை முடித்த பிறகு சலாம் சொல்கிறார்கள். நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். இரண்டு பேரையும் முஆனகா செய்தார்கள், ஆனந்தப்பட்டார்கள். ஹபீபான கண்மணி நாயகத்தை காணும் நசீப் இல்லாதவன், நேரடியாக அவர்களை பார்ப்பதற்கான வாய்ப்பில்லாதவன், அவர்களை பார்த்த கண்கள் அல்லவா, அவர்களோடு பழகிய இடங்கள், அவர்களோடு பழகியவர்கள் அல்லவா நீங்கள் என்று அவர்களை உச்சி முகர்ந்தார்கள், ஆனந்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு இவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு உமர்தான் கேட்கிறார்கள், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார்கள். அப்துல்லா என்று சொன்னார். உலகத்தில் எல்லோரும் அப்துல்லாக்கள் தான், உலகத்தில் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தானே. ஆனால் நாங்கள் கேட்பது உங்களுடைய தாய் உங்களுக்கு வைத்த பெயரை கேட்கிறோம் என்று சொன்னார். உங்களுடைய தாய் உங்களுக்கு வைத்த பெயரை கேட்கிறோம். அப்பொழுதுதான் உவைஸ் என்று சொன்னார். ஆனந்தத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார்கள். ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருட காலம் தங்களுடைய தேட்டத்தின், தங்களுடைய கனவு நிறைவேறுவதை கண்டார்கள். அல்லாஹ்வுடைய ஹபீபின் அந்த சத்திய வாக்கை அவர்களை நீங்கள் கண்டால் உங்களுக்காக துஆ செய்யும்படி சொல்லுங்கள் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட மகத்தான வாய்ப்பு, அப்படிப்பட்ட ஒரு அரிதான வாய்ப்பு தன் கண் முன்னால் நடக்கப் போவதை கண்டு ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆனந்தத்தின் உச்சத்திற்கே சென்றார். அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இடது தோள்புஜத்தை கொஞ்சம் காட்ட முடியுமா என்று கேட்டார். அதை கொஞ்சம் அடையாளம் காட்ட முடியுமா, எடுத்து காட்ட முடியும் ஏனென்று கேட்கிறார். இல்லை, நீங்கள் காட்ட வேண்டும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சில அடையாளங்களை சொல்லி தந்திருக்கிறார். நீங்கள் தான் அந்த உவைஸ் என்பதற்கான அடையாளங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். எதைத்தான் அல்லாஹ்வுடைய ஹபீப் நமக்கு சொல்லாமல் விட்டார்கள். கியாமத்து நாள் வரை உலகத்தில் நடக்கக்கூடிய அவ்வளவு செய்திகளை நமக்கு சொல்லி தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தஜ்ஜால் உலகத்தில் வரக்கூடிய அந்த நேரத்தில் உலகத்தில் வரக்கூடிய இமாம் மஹதியை பற்றி நமக்கு சொன்னார். இமாம் மஹதியை பற்றி சொன்னார்கள். எதைத்தான் அல்லாஹ்வுடைய ஹபீப் நமக்கு சொல்லாமல் விட்டார். கியாமத்தினுடைய நெருக்கத்தில் இமாம் மஹதி வருவார். யார் அந்த மஹதி? அவர்கள் உலகத்தில் வந்துவிட்டால் எல்லோரும் அவர்களிடத்தில் பையத் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். உலகத்தில் அப்படியானால் நான் தான் மஹதி என்று யாரும் சொல்லிவிடக்கூடாதே, அவர்களுக்கு பையத் செய்யும்படியும் அவர்களுக்கு கட்டுப்படும்படியும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவல்லவா. எனவே கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வரக்கூடிய இந்த மஹதியை பற்றி உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஹபீப் தெளிவான அடையாளங்களை சொல்லி சென்றிருக்கிறார். அல் மஹதி மின் இத்ரதி வ மின் அவுலாதி ஃபாத்திமா. இமாம் மஹதி அவர்கள் என்னுடைய சந்ததியில் தோன்றுவார்கள், ஃபாத்திமாவுடைய பிள்ளையாக அவர்கள் இருப்பார்கள். அந்த மஹதியை பற்றி அவ்வளவு துல்லியமாக சொன்னார்கள். நான் மக்கமா நகரத்து யுவாத்தி இஸ்மி இஸ்மா ஓ யுவாத்தி இஸ்மா அபி இஸ்மா அபி, என் பெயரும் அவர் பெயரும் ஒன்றாக இருக்கும், என் தகப்பனார் பெயரும் அவர் தகப்பனார் பெயரும் ஒன்றாக இருக்கும். நான் மக்காவில் பிறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறேன், அவர்கள் மதீனாவிற்கு பிறந்து மக்காவிற்கு வருவார்கள், மதீனாவிலே அவர்கள் பிறந்து மக்காவிற்கு வருவார்கள். அவர்களுடைய அங்கு அடையாளங்களை சொன்னார்கள், அவருடைய அங்கு அடையாளங்களை சொன்னார்கள். அவருடைய நெற்றி அகந்திருக்கும், மூக்கு நீண்டிருக்கும், அங்கு அடையாளங்களை அவ்வளவு துல்லியமாக உலகத்தில் சொல்லி காண்பித்தார். அதேபோல் இந்த உலகத்தில் இமாம் மஹதி அவர்கள் வருகின்ற நேரத்தில் உலகத்தில் என்னென்ன நடந்திருக்கும், பூலோகத்தில் என்னென்ன ஏற்பட்டிருக்கும். இமாம் மஹதி அவர்கள் வருவதற்கு முன்னால், இந்த உலகத்தில் அவர்கள் வருவதற்கு முன்னால் உள்ள அந்த ரமலானிலே ஒரு அதிசயம் நடந்திருக்கும்.
அந்த அதிசயம் அந்த ரமதானில் நடந்தால் அப்பொழுது இமாம் மஹதி வரப்போகிறார் என்ற அர்த்தம். என்ன அதிசயம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் இதுவரை அப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை. அவர்கள் இமாம் மஹதி அவர்கள் வருவதற்கு முன்னால் உள்ள அந்த ரமதானின் முதல் நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கும். அந்த ரமதானின் 15ஆம் நாளில் சந்திர கிரகணம் ஏற்பட்டிருக்கும். உலகம் தோன்றியதிலிருந்து ஒரு ரமதானில் 2 கிரகணங்கள் வந்ததில்லை. ஆனால் ரமதான் முதல் நாளில் சூரிய கிரகணமும் 15 சந்திர கிரகணம் ஏற்பட்டு விட்டால் அந்த வருடத்தில் இமாம் மஹதி அவர்கள் வரப்போகிறார்கள் என்ற அர்த்தம். எதைத்தான் அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள் சொல்லாமல் விட்டார்? எல்லா ஞானங்களையும் ஒட்டுமொத்தமாக அல்லவா அல்லாஹ் நமது நாயகத்திற்கு சுருட்டி கொடுத்தான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். தாங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் தந்தான். அல்லாஹ்வே உங்களுக்கு ஆசானாக இருந்தான் என்று அருள்மறை சொல்லுமே. அப்படிப்பட்ட கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் இடத்திலே சொன்ன அந்த மகத்தான செய்தி நிறைவேறப்படக்கூடிய அந்த தருணத்தை நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆனந்தப்பட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இடது தோர்புஜத்தை கொஞ்சம் காட்ட வேண்டும் என்றார்கள். அதிலே வெண்மையான ஒரு அடையாளம் இருப்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை அடையாளம் கண்ட பிறகு சொன்னார்கள், முதலாக அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நுக்ரியக ஸலாம். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டார் என்று சொன்னார். உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பட்ட அந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டார். இந்த உம்மத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை உங்களுடைய ஷஃபாஅத்தை கொண்டு சொர்க்கத்தில் நுழைவிப்பீர்கள் என்று சொன்னார்கள். அதேபோல பி அன்னக சய்யிதுத் தாபிஈன், நீங்கள் தான் தாபியீன்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் என்று சொன்னார்கள். உங்களை சந்தித்தால் எங்களுக்காக துஆ செய்யும்படி உங்களிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொன்னார். உண்மையானவர்களே, இவைகளெல்லாம் என்ன? எதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்கிறார்கள்? உலகத்திலே ஒரு மனிதன் மற்றவர்களை எடை போடுவது என்பது வெளி தோற்றங்களை கொண்டு என்று சொன்னால் ருப்பா ஷஅஸாகுபர மதுஃபூஇன் பில் அபுவாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லா பர்ரா. உலகத்தில் எத்தனையோ நன்மனிதர்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே ஒரு காரியத்தை அவர்கள் சொன்னால் அல்லாஹ் அதற்கு கட்டுப்படுவான், அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுவான். அப்படிப்பட்ட எத்தனையோ நன்மக்கள் முத்துக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்வதற்குத்தான் ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வதை போல் லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துல் லிஉலில் அல்பாப். அந்த முன்னோர்கள், நாதாக்கள், ரப்பின் அருள் பெற்ற அந்த சீதேவிகள் அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்வான். ஹிதாயத்தின் வெளிச்சம் அங்கிருந்து தான் கிடைக்கும் என்பதை சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மக்களை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பின்பற்றி வாழக்கூடிய சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஹிதாயத்தின் கேந்திரம் என்று அல்லாஹு தஆலா சொன்னானே உலகத்தில், அப்படிப்பட்ட நன்மக்களான சாலிஹீன்களை, அருளாளர்களை, அந்த உத்தமர்களை, வலிமார்களை, அந்த சீதேவிகளை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பின்பற்றி உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிராவின் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சீராக்கி அருள்வானாக. வாழ்வின் எல்லா விதமான கவலைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் நீங்கி நிம்மதியான வாழ்வை பெற்ற சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்து அருள் புரிவானாக. சிறந்த துன்யாவையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. சிறந்த ஆகிரத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நமக்கு கற்றுத்தந்த பூரணமான ஷரியத்தை பின்பற்றி துன்யா ஆகிராவில் வெற்றி பெற்ற நல்ல அடியார்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي خلق الإنسان في أحسن تقويم وبعث النبيين مبشرين ومنذرين وأنزل معه الكتاب بالحق المبين ليرشد الناس إلى سبيل الهدى المتين ونخرجهم من الظلمات إلى النور الحسين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله الذي بعثه في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة
وإن كانوا من قبل لفي ضلال مبين اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه الداعين إلى ربهم بالحكمة والموعظة الحسنة فرضي الله عنهم أجمعين أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله أيها المسلمون إن الإنسان لا يكون إنسانا كاملا حتى يتخلق بأخلاق المؤمنين واعتصموا بحبل الله ولا تفرقوا في دين الله واذكروا نعمة الله عليكم ولا تعاونوا بمعصية الله عباد الله عليكم بأخلاق المؤمنين في كل أوقات وأحيان فمن تمسكها فقد فاز فوزا عظيما ومن تركها فقد خسر خسرانا مبينا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم آمركم وإياي بما أمركم الله تعالى من حسن طاعته فاطيعوه وأنهاكم وإياي بما نهاكم الله من معصيته فلا تعصوه وأرجو لي ولكم ما عند الله من ثوابه فاسألوه وأستغفر الله العظيم الجليل وأستغفر الله العظيم فاستغفروه وأستغفر الله العظيم إنه هو الغفور الرحيم الحمد لله حمدا كثيرا كما أمر أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله ما اتصلت عين بنظر أما بعد فيا أيها المؤمنون أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون واعلموا أن الله تعالى أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار والسادات الأبرار آناء الليل وأطراف النهار خصوصا منهم على أولهم وأفضلهم بعد الأنبياء بالتصديق السابقين الخيرات بالتحقيق سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وعلى مزين المسجد والمنبر والمحراب الناطق بالصواب الناطق بالحق والصواب الذي كان رأيه موافقا بالوحي والكتاب سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعلى جامع القرآن كامل الحياء والإيمان سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعلى أسد الله الغالب أهل بيت الله العالي المناقب سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعلى بضعة رسول الله سيدتنا فاطمة الزهراء رضي الله عنها وعلى صبتيه النيرين سيدنا الحسن سيدنا الحسين رضي الله تعالى عنهما وعلى عميه المعظمين المكرمين عند الله والناس سيدنا حمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهما وعلى بقية العشرة المبشرة وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين
والتابعين لهم بإحسان إلى يوم الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين. اللهم شتت شملهم. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم اجعلنا منهم وخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم ادفع عنا الغلاء والبلاء والفحشاء والمنكر والجذب والقحط والسيوف المختلفة والشدائد والمصائب والدين والمرض والمحن والفتن ما ظهر منها وما بطن من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة إنك على كل شيء قدير. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ويهديكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر والله يعلم ما تصنعون. قيموا صفوفكم رحمكم الله. صفوகளை நேராக இருக்குமா மாய்க்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். சொல்லி ஃபர்தல் ஜும்ஆத்தி ரக்அத்தைன் அல்லாஹு அக்பர். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الذين هادوا إن زعمتم أنكم أولياء لله من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين ولا يتمنونه أبدا بما قدمت أيديهم والله عليم بالظالمين. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون.
يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. اتخذ أيمانهم جنة مصيبة فإذا رأيتهم تعجبك وإذا قيل لهم تعالوا يستغفر لكم رسول الله يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله العظيم. اللهم أنت السلام ومنك السلام. سبحان الله. سبحان الله الذي وبحمده لا إله. الحمد لله. الله أكبر. لا يفوز الجد. فاعلموا أن أفضل الذكر آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. وفنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك فلك الحمد حتى ترضى. اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى آل سيدنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا واجب الوجود ويا واهب الخير والجود أفض علينا أنوار رحمتك ويسر لنا الوصول إلى كمال معرفتك. سبحانك لا علم لنا إلا ما علمتنا ولا معرفة إلا ما ألهمتنا إنك أنت العليم الحكيم. اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. اللهم يا غني يا حميد يا مبدئ يا معيد يا رحيم يا ودود أغننا بحلالك عن حرامك بطاعتك عن معصيتك بفضلك عمن سواك. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا الله. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. اللهم اجعل سرائرنا خيرا من علانيتنا واجعل علانيتنا صالحا. اللهم إنا نسألك حبك وحب رسولك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك يا الله. اللهم اجعل حبك أحب إلينا من الماء البارد على شدة الظما. اللهم اجعل التوفيق رفيقنا والصراط المستقيم طريقنا وأوصلنا إلى خير مقاصدنا وتب علينا إنك أنت التواب الرحيم. إلهي لا سر الفردوس أعلى ولا قوى على نار الجحيم. وهب لي توبة واغفر ذنوبي
أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم ربنا تقبل دعانا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين لا إله إلا الله رسول الله صلى الله عليه وسلم الأمان من زوال الإيمان ومن شر الشيطان من ظلم سلطان يا قديم الإحسان يا عزيز يا غفور يا غفار برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم